சிவனை அடைதல் சிவராத்திரியில் மட்டுமல்ல. வணக்கம். சித்தர்கள் உலகம் உங்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றது. சித்தர் உலகத்தை ஆட்டுவிக்கின்ற அலர்மேல் மங்கா தெய்வம் அருளியதையும் நம் குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வர பட்டர் அருளியதையும் உங்களுக்கு தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பும் சிவமும் இரண்டு என கூறுபவர்கள் அறிவில்லாதவர்கள். ஆனால் சித்தர்களோ அன்பேதான் சிவம் என கூறுவர். அன்பே சிவம், சிவமே ஜீவன் என உணர்ந்ததால்தான் சித்தர்கள் மக்களுக்கு அன்பினை கருணையாக வாரி வாரி வழங்கினர். சித்தர்கள் சிவத்தை ஜீவனில் கண்டவர்கள். சிவன் அதாவது இறைவன் வெளியில் கிடையாது, அவர் நம் ஜீவனுக்குள்ளேதான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்கள். இறைவன் அங்கிங்கெனாதபடி எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பவர். அவர் நம் ஜீவனுள்ளும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார். நம் உடலில் அணுக்கள் எல்லாம் 180 டிகிரியில், அதாவது அரைவட்ட அளவில் சுழன்று கொண்டேதான் இருக்கிறது. இவ்வாறு சுழன்று கொண்டே இருக்கும் அணுக்களின் மைய பகுதி சுழலாமல் ஒடுங்கி 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 ஒரு புள்ளியாக காணப்படும். அது சிவமாக காணப்படும். அது இயங்குகின்ற பகுதி சக்தியாக காணப்படும். ஆக நம் உடலே சிவசக்தியின் வடிவம்தான். நாம் உறங்கும் பொழுது ஆழ்நிலை உறக்கத்தின் போது நாம் அந்த சிவநிலையை அடைவோம். விழித்து கொண்டிருக்கும் போதும் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதும் சக்தி நிலையை அடைவோம். ஆக நாம் அனைவருமே சிவசக்தி ஸ்வரூபம்தான். அர்த்தநாரீஸ்வரர் வடிவம்தான். சிவராத்திரி அன்று இரவு விழித்திருந்து நாம் சிவனை வணங்குவோம். அதைவிட சிறந்தது நாம் உறங்கும் போது சிவனை அடைவது. விழித்து கொண்டிருக்கும் போது சிவனை அடைவது அவ்வளவு எளிதன்று. சிவநிலை என்பது செயல்படாத நிலை, இயங்காத நிலை. அது சக்தியுடன் இணையும் பொழுதே இயங்குகின்ற உயிர்நிலையாக மாறும். இயங்குகின்ற சக்தி நிலையும் சிவம் என்ற இயங்காத சிவனுடன் இருக்கும்போது தான் அது பூரணத்துவம் பெறும். சிவமே சக்தி, சிவமே பூரணம், சிவமே ஆரணம், சிவமே பூமி, சிவமே சாமி, சிவமே வாசி, சிவமே யாசி, சிவனிடம் நீ யாசி. இதையே வாசி யோகத்தில் மூச்சு பயிற்சியாகவும், இடக்கலை வலக்கலை சுழிமுனை என்றும், இதனையே குண்டலினி சக்தியாகவும், இதனையே அர்த்தநாரீஸ்வரராகவும், இதனையே லிங்கமாகவும், இதனையே ஆத்மலிங்கமாகவும், லிங்கோத்பவராகவும், நடராஜராகவும், மீனாட்சி சுந்தரேஸ்வரராகவும், ஆண்டாள் அழகராகவும், ராதா கிருஷ்ணராகவும், ஐயப்பனாகவும், ஆறுபடையப்பனாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாம் சிவத்தை அடைவது மிகவும் எளிது. எப்படி எனில் அன்புதான் சிவம் என்று தெரிந்த பின்னர் அன்பு இருக்கும் இடத்தில் சிவம் வந்துவிடும். எனவே நாம் முதலில் நமக்கு அன்பு காட்ட வேண்டும். நம்மை நாம் நேசிக்க வேண்டும். நம் உடலை, நம் திறத்தை, நம் வடிவை, நம் ஜீவனை, நம் உயிரை, நம் உள்ளத்தை, நம் எண்ணத்தை, நம் வண்ணத்தை, நம் வளத்தை, நம் மனதை, அனைத்தையும் நேசிக்க வேண்டும். இந்த நேசம், இந்த அன்பு நம்மை சுற்றி பரவும். புத்தருக்கும் கூட அவரது ஒளிவட்டம் அவரை சுற்றி பல கிலோமீட்டர்களுக்கு படர்ந்து காணப்படும். அந்த ஒளிவட்டத்திற்குள் வருபவர்கள் அனைவரையும் அவரது அன்பு ஈர்த்துவிடும். அவர்களது உடலை, மனதை, ஆன்மாவை தூய்மைப்படுத்திவிடும். அவர்களும் புத்தராகவும், சித்தராகவும், புனிதராகவும், பிறர் புகழ்பவராகவும், பிறரை கவர்பவராகவும் மாறிவிடுவர். நமது உண்மை நிலையை உணர்ந்து, நமது சிவநிலையை அறிந்து, நமது சக்தி நிலையை புரிந்து, நமது புனிதத்துவத்தை தெளிந்து, நாம் சிவமாகவே மாறி சிவத்திலே கலந்து, சிவத்திலே உறைந்து, சிவத்திலே மறைந்து விடுவோம். சிவமே அன்பு, சிவமே ஆண்மை, சிவமே இன்பம், சிவமே ஈகை, சிவமே உண்மை, சிவமே ஊமை, சிவமே எண்ணம், சிவமே ஏற்றம், சிவமே ஐக்கியம், சிவமே ஒன்று, சிவமே ஓம், சிவமே ஔசிகம், சிவமே அனைத்தும். குருவே முக்தி, குருவே பக்தி, குருவே சக்தி, குருவே யுக்தி, குருவே மந்திரம், குருவே யந்திரம், குருவே தந்திரம், குருவே வீடு, குருவே மோட்சம், குருவே மறை, குருவே இறை, குருவிடம் நீ உரை. நன்றி. வாழ்க வளமுடன்.